ஆறாவது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியமேதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவதன் மூலமாக சமஸ்த மனித குலத்தில் உள்ள அனைவருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகிய ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தோம். ஆத்ம ஞானத்தினால் மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கும் நாம் தீர்வை அடைய முடியும். அதுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய கர்மயோகத்தையும் விளக்கமாக பகவான் விவரித்தார். கர்மயோகம் என்பது அந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு நமக்கு தகுதியை கொடுக்குதுன்னு பார்த்தோம். கர்மயோகம் நல்லா பண்ணால் தான் நம்மளால் இந்த ஞானத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த புரிஞ்சு கொண்ட ஞானம் நமக்கு பயன்படும். கர்மயோகம் அப்படின்னாலே ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. நமக்கு கர்மத்தை செய்வதற்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கின்றது. அதனுடைய பலன் இப்படித்தான் இருக்குங்கிற அதை நிர்ணயிக்கும் சக்தி நமக்கு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய நினச்சதெல்லாம் நடக்காதுங்கிறார். ஒரு சுருக்கமாக, நீ நினச்சதெல்லாம் நடக்காது, நீ நினச்சது நடக்கலை அப்படின்னா நீ என்ன நினச்சிக்கோ, அது இறைவனுடைய திட்டம்னு நினச்சிக்கோ அப்படிங்கிறத அதுதான் நம்ம கர்மயோகம்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு இறைவனுடைய திட்டத்தில் இருக்குன்னா, நான் என்னுடைய செயலெல்லாம் வீணாக போச்சா, நான் இவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறேனே, இதுக்கு ஒரு பிரயோஜனமே கிடைக்கலையா அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயத்தே மகத்தோ பயாத். நீ உன்னுடைய எண்ணம் சொல் செயல்னால எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணினியோ அது ஒரு நாளும் வீணாகாது. அது உனக்கு ஒரு ஞான தேடுதலை உண்டு பண்ணும். லௌகிக விஷயத்தில் உனக்கு நீ தோல்வி அடைஞ்ச மாதிரி தெரியலாம், ஆனால் ஆழமான விஷயத்தில் பார்க்கும்போது உனக்கு அது மேலான புண்ணியத்தை கொடுத்து உன்னை ஞான யோகத்துக்கு இழுத்துட்டு போகுங்கிறார். அது வரைக்கும் நீ என்ன பண்ணிகிட்ருப்ப, கோயில் போயிட்டுருப்ப, எல்லாம் இறைவனை சார்ந்து இருந்திருப்ப. நீ இப்போ இறைவனை சார்ந்து இருக்கும்போது நம்மளால் பல பிரச்சனைகளை, நம்மளுடைய பிராரத்தம் கடுமையாக இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, அதுக்கு தீர்வு நம்ம நினச்ச மாதிரி வராது. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் உனக்கு ஆத்ம ஞானம் மட்டும்தான் என்ன பண்ணும், உனக்கு விடையாக இருக்க முடியும். இப்போ அதனால் என்ன பண்ணுறார் பகவான் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா காலத்திற்கும் உரிய ஒரே தீர்வு ஆத்ம ஞானத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், கர்மயோகத்தில் ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. நம்ம என்ன தான் பண்ணினாலும் பல விஷயங்கள் நம்மளால் தாண்ட முடியலையே, அப்படிங்கும் போது தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஞான யோகத்துக்கு வர்றோம். நம்ம முதல்ல எடுத்தோன்னே பார்த்தோம், தராதேவி கேட்குறா, என்னுடைய பிராரப்தத்தை, கடுமையான பிராரப்தத்தை நான் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லும்போது பகவான் சொல்கிறாரு, கீதை ஞானத்தினால் மட்டும்தான் உன்னால் பிராரப்தத்தை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ முதல்ல பகவான் கர்மயோகத்தை சொன்னார், ஞான யோகம் எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா, அந்த ஞானம் நமக்கு புரியுது. ஆத்மான்னு சொல்கிறாங்க, எல்லாம் புரியுது. இந்த தேகத்துக்கு வேறான தேகி நான் நித்தியமானவன் எல்லாம் புரியுது நமக்கு. ஆனாலும் விவகாரத்தில் என்ன பண்ண முடியல, எனக்கு மறந்து போயிடுது. நமக்கு இந்த பிரயோஜனம் கிடைக்குது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை, தினப்படி வாழ்க்கையில் நமக்கு அந்த குறைவில்லாத நிறைவு நம்ம மனசில் வரணும் நமக்கு. ஆனாலும் நான் இன்னும் எனக்கு துக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்குரிய உபாயத்தை பகவான் சொல்கிறார். இப்போ இந்த ஞானம் நம்மளுடைய ஆழ் மனசில் பதிய வைக்கிறதுக்குரிய உபாயம் என்ன சொல்கிறாரு, இந்த ஞானத்தை நீ தியானம் பண்ணு அப்படிங்கிற. அதனால தான் நம்ம தியான கிளாஸ் தொடங்கியிருக்கோம். நிறைய பேர் கேட்டாங்க தியானம் ஏன்னா எப்போவுமே ஆசிரமத்திலே இதே மாதிரி தான், தியான யோகம் வந்த உடனேயே தியான கிளாஸ் தொடங்கிடுவாங்க சாமிஜி. கரெக்டாக காஞ்சனா அதே மாதிரி கேட்டாங்க. நமக்கு நானாக சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். ஆர்வம் இருந்தால் தான் நம்ம ஏன்னா சாஸ்திரமே அப்படி தான் சொல்லுது, கேட்டால் தான் சொல்லணும், கேட்காமல் சொல்லக்கூடாது. இப்போ ஆர்வமாக அவங்க கேட்டாங்க. அதனால சரி, இன்றைக்கிலேருந்து நம்ம தியான கிளாஸை முதல்லேருந்து ஒரு பிகினர், ஏன்னா படிக்கும்போது தியானம் பண்ணிட மாட்டோமான்னு ஆசையாக இருக்கும். தியான யோகம் படிக்க வந்தோடனே நமக்கு இன்னும் இவ்வளோ பிரயோஜனம் இருக்கே அப்படிங்கும்போது அதனால் நம்ம இன்றைக்கி தொடங்கிட்டோம். இப்போ அந்த தியானத்துக்கு முதல்ல எடுத்தோன்னே என்ன சொல்கிறாரு, உனக்கு தியானம் நல்லா வரணும்னா உன் வாழ்க்கை கர்மயோகமாக இருக்கணும். முதல்ல என்ன சொல்லிடுறாரு, ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுறார் பகவான். உன்னுடைய வாழ்க்கை முறையில் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது.
தர்மம் மட்டும்தான் இருக்கணும், எந்தவித எதிர்பார்ப்புகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுற, முதல்ல எடுத்தோடனே கர்மயோகத்தை தான் திரும்பவும் வலியுறுத்தி தான் தியான யோகத்தை தொடங்குறார். வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். அப்புறம் நம்ம தியானம் பண்ணும்போது என்னெல்லாம் நமக்கு தேவை, நம்மளுடைய உடல் எப்படி இருக்கணும், ஆசனம் எப்படி இருக்கணும், நம்மளுடைய சாப்பாடு எப்படி இருக்கணும். பகவான் மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாது, என்ன சாப்பாடு எப்படி இருக்கணும், உன்னுடைய தூக்கம் எப்படி இருக்கணும், எல்லாம் சொல்லிட்டார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தியானத்துக்குரிய விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தியானத்தினால் கிடைக்கின்ற பிரயோஜனத்தை பார்த்துட்டு இருந்தோம். 7 பிரயோஜனம் கிடைக்குது அப்படின்னு சொன்னார். என்னெல்லாம் நமக்கு இந்த தியானம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உனக்கு என்னெல்லாம் 7 பிரயோஜனம் பார்த்தோம். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், உன்னுடைய மனம் அமைதி அடையும், சித்த உபரமக அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஆத்ம தர்ஷனம், உன்னை நீ நன்றாக புரிந்து கொள்வாய். என்ன, அது நமக்கு தியானம் பண்ணும்போது மனசெல்லாம் அடங்கும்போது நான் யார் என்பது உனக்கு நன்றாக ஸ்புரிக்கும் அப்படின்னாரு. உனக்கு ஒரு திருப்தி, ஆத்ம துஷ்டிகி, உன்னில் நீ நிறைவாக இருப்பாய், மேலான சுகம் உனக்கு கிடைக்கும்னு. இதுக்கு மேல் அடைகிறதுக்கு சுகமே கிடையாது அப்படின்னு. ஏன்னா மற்ற சுகம் எல்லாம் விஷய சுகம், பொருள்கள்னால் அடையப்படுகின்ற சுகம், அதெல்லாமே தாரதமியம் இருக்கும். ஒரு பொருள்னால் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம், அதை விட உயர்ந்த பொருள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருக்குது அப்படின்னா நமக்கு கிடைச்ச சந்தோஷம் பலூனில் ஒரு ஊசி வச்சு குத்துன மாதிரி டப்புன்னு போயிடும். அது என்ன, நமக்கு முடிவடைகிற சுகம். இப்போ இது என்னது, மேலான சுகம். இதுக்கு மேலான சுகம் எதுவுமே கிடையாது அப்படின்னு பார்த்தோம். தத்துவ நிஷ்டை அடைகின்றது, ஞானம் நன்றாக பலப்படும். இந்த தியானம் பண்ணும்போது இந்த ஞானம் நன்றாக நம்முடைய ஆழ் மனசில் ஊடுருவும். அப்புறம் என்னது, நமக்கு எந்த விதமான துக்கமும் நம்மளை அண்டாது அப்படின்னாரு. குருநாபி துக்கேன என்ன விசாலியத்தே, எந்தவித துக்கமும் இந்த ஞானியை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பார்க்க. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது, கடலில் தூக்கி போட்டால் கூட என்ன பண்ண முடியாது. சுண்ணாம்பு காலவாயில் போடும்போது என்ன பாட்டு பாடுறாரு, மாசில் வீணையும் மாலை மதி. இப்போ அதெல்லாம் நமக்கு பிரமாணம். இறைவனையே சார்ந்து இருக்கும்போது நமக்கு எந்த விதமான துக்கமும் நம்மை அண்டாது அப்படிங்கிறது பக்தி பூர்வமாகவும் நம்ம பார்க்குறோம், ஞானபூர்வமாகவும் பார்க்குறோம். இப்போ குருநாபி துக்கேன, என்ன துக்கம் வந்தாலும் நீ பாதிக்கப்படாமல் இருப்பாய் அப்படின்னா இதுக்காக தான் நம்ம பிரயத்தனம் பண்ணிகிட்டு இருக்கோம். வாழ்க்கை பூரா எப்படியா துக்கத்துலேருந்து வெளிவரணும்னு தான் பார்க்குறோம். அப்போ அதுக்குரிய உபாயம் இந்த ஞானம் நம்மளுடைய ஆள் மனசில் பதிவது. அப்புறம் தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் சொன்னார். இந்த துக்கத்திலிருந்து நீ உன்னை பிரித்து கொள்வாய். தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், முதல்ல தியானம் பண்ணும்போது என்ன உட்கார்றோம், நம்ம உட்காரும் போதே நம்முடைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் பகவான் கிட்ட சரண்டர் கொடுத்துறோம். நமக்கு விவகாரம் வரும்போது கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம தியான காலத்தில் உட்காரும்போது கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடும், பகவான்கிட்டே சமர்ப்பணம் பண்ணிடும். எல்லாம் உன்னுடைய தான், உன்னுடைய சிருஷ்டி தான் நான் கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு இருந்தேன், நான் நீயே வச்சுக்கோன்னு என்ன பண்ணிடுறோம். அந்த சிருஷ்டியில் நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் என்னுடையது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது நினச்சிட்டு அதனுடைய பொறுப்பெல்லாம் நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். பரமாத்மா சாமின்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் கூரையில் இதெல்லாம் பள்ளியெலாம் பார்ப்போம். இந்த பள்ளி நினைக்குமா மேலே ஒட்டிகிட்டு இருக்கு, பள்ளி என்ன கூரையில் ஒட்டிகிட்டு இருக்கு பள்ளி, அது நினைக்குமா நான் தான் இந்த கட்டடத்தையே தாங்குறேன்னு நினைக்குமா. அது மாதிரி நம்ம நினைக்கிறோம், நான் மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பத்தில் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு நினைக்கிறோம். பகவான் நடத்துகிறார், நம்ம அந்த பள்ளி மாதிரி தான் அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம தியான சமயத்தில் எல்லா பொறுப்புகளையும் விட்டுட்டு, ஏன்னா நம்ம என்ன தியானம் பண்ணுறோம், நான் ஆத்மாங்கிறத தியானம் பண்ணணும். பார்த்தா நமக்கு சொல்லிகிட்டு இருக்காரு எப்படி தியானம் பண்ணலும் அப்படிங்கும்போது, சங்கல்ப பிரபவான் காமான்னு சொன்னார். எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு முற்றிலுமாக உலக ஆசைகள் எல்லாத்தையும் முழுமையாக விட்டுட்டு நீ என்ன பண்ணு, நான் ஆத்மாங்கிற எண்ணத்தை அதிகமாக எண்ண தொடங்குங்கிற. சங்கல்ப பிரபவான் காமான் தியக்த்வா சர்வான் அசேஷதக மனசை வேந்திரிய கிராமம் வினியம்ய சமந்ததக. உன்னுடைய இந்திரிய கூட்டங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணு, கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடு. அப்புறம் மனசில் இருக்கிற விற்த்திகளை என்ன பண்ணினியே, ஷனை ஷனை ருப்பரமே புத்தியா திருத்தி கிரகீத்தையா அப்படின்னாரு. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணு, உன்னுடைய எண்ணங்களை உலக விற்த்திகள்
அனாத்ம விருத்தி ஆத்ம விருத்தி ரெண்டும் என்ன பண்ணும், மாறி மாறி வரும். ஒரு சீசா அப்படி ஆடுது இல்லையா அது மாதிரி என்ன பண்ணும், ஆத்ம விருத்தி அனாத்ம விருத்தி ஆத்ம விருத்தி அனாத்ம விருத்தின்னு என்ன பண்ணும், மைண்டு இப்படியே தான் விக்ஷேபம்னு பேர், அதுக்கு பேர் தான், ஆடிக்கிட்டே இருக்கும் மைண்டு. இப்போ என்ன பண்ணணும் நம்ம, அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், நம்ம அனாத்ம விருத்திகளில் இருக்கிற நேரத்தை குறைச்சி ஆத்மாக்கார விருத்தியாக நம்ம கூட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ஷனைஹி ஷனைஹி அப்படின்னு பிறக்கும்போது எத்தனை கிலோவில் இருந்தோம் நம்ம, இப்போ எத்தனை கிலோவில் இருக்கோம்? எப்படி இத்தனை கிலோ வந்துச்சு, ஒரே நாளில் வந்துருச்சா? கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு 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 என்னாச்சு, இத்தனை கிலோ வந்திருக்கு. அதே மாதிரி எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகமாக அதிகமாக என்னாகும், நமக்கு இந்த துக்க விருத்தியிலிருந்து தம் வித்யா துக்க சம்யோக வியோகம்னு சொன்னார். துக்கத்திலிருந்து உன்னை நீ பிரித்து கொள்வாயாக. ஷனைஹி ஷனைஹி கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்ன பண்ணு, இந்த தியானத்தை பழகு அப்படிங்கிற. ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதப்பி சிந்தையே. நான் ஆத்மா எப்பெல்லாம் உனக்கு துக்க விருத்தி வருதோ அப்போல்லாம் நீ என்ன பண்ணு, இந்த தியானத்தை நீ மேற்கொள்வாயாக. பண்ணும்போது என்னாகின்றது, நானே ஆத்மாங்கிறத நன்றாக மனதில் பதிய வச்சுட்டு ந கிஞ்சிதப்பி சிந்தையே, அனாத்ம விருத்திக்கெல்லாம் என்ன பண்ணாத, இடம் கொடுக்காத அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணார், யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்தோ நியம் எய்தது ஆத்மன்யேவ வசம் நயேத். எப்பெல்லாம் உன்னுடைய விருத்தி அனாத்மா கிட்ட போதோ உடனே என்ன பண்ண, பிடிச்சு பிடிச்சு இழுங்கிறார். யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம். இந்த எப்படி சஞ்சலமான மனமாக இருக்குது, ஸ்திரமில்லாத மரமாக இருக்குது, அது என்ன பண்ணுற, ததஸ்தோ நியம் எய்தது, அது என்ன பண்ணுற, உன் பக்கத்தில் இழு அப்படிங்கிற. எப்படி இந்த நான் சொன்னேன், இந்த ஒரு குழந்தை எப்படி தவழ்ந்துட்டே இருக்கிற பிள்ளை என்ன பண்ணுறோம், நம்ம வெளியே வெளியே ஓடும், என்ன பண்ணோம், நம்ம வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வரணும். அதுபோல் உன்னுடைய மனசை என்ன பண்ணு, ட்ரெயின் பண்ணு, பயிற்சி பண்ணுங்கிற. ஏன்னா இப்போ இந்த தியானத்தினால நம்ம எந்த வித சித்திகளுக்காகவும் இந்த தியானம் பண்ணலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய சித்திகள்லாம் வரலாம் நமக்கு, தியானம் பண்ணும்போது சித்திகள் வரலாம். சித்திகளுக்காக தியானம் பண்ணலை, வேறு விதமான ஒரு தெய்வீக அனுபவத்துக்காக தியானம் பண்ணலை. இந்த தியானத்தினால் நமக்கு புதுசாக எந்த ஞானமும் வராது. இந்த தியானத்தினால இறைவனோட காட்சிக்காக நம்ம இந்த தியானம் பண்ணலை. இந்த தியானம் இப்போ எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பகவான் என்னெல்லாம் உபதேசம் கொடுத்துருக்காரோ, நீ ஆத்மாங்கிற உபதேசம் கொடுத்துருக்காரு, நம்ம பற்றின ஒரு புது அறிவை நமக்கு கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், என்ன நான் உடம்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த உடம்புன்னு நினச்சதுக்கப்புறம் எனக்கு நிறையா உறவுகளோட சம்பந்தம் வந்துருச்சு. நான் பிறந்த உடனே என்ன ஆயிடுறேன், ஒருத்தருக்கு மகளாயிடுறேன், கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் சகோதரி ஆயிடுறேன், அதுக்கப்புறம் ஸ்கூலில் போனால் ஸ்டூடெண்ட் ஆயிடுறேன். இந்த மாதிரி உறவுகளாகவே நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா உறவுகளிலும் உண்மையிலேயே நான் அந்த உறவுகளுக்கு வேறானவன்கிறத என்ன பண்ண வேண்டியது இருக்குது, தியானம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ அதுக்கு என்ன வேண்டியது இருக்குது, நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேண்டியது. இப்போ அதனால் எப்பெல்லாம் உன்னுடைய மனம் அனாத்மாவாக ஒன்றை நினைக்குதோ, உடம்பாக ஒன்றை நினைக்குதோ, மனசாக ஒன்றை நினைக்குதோ, எப்பெல்லாம் நீ அதை நினச்சி கவலைப்படுறியோ அப்போல்லாம் என்ன பண்ணுற, நீ நான் ஆத்மா அப்படிங்கிறத ததஸ்தோ நியம் எய்தத்து ஆத்மன்யேவ வசம் நயேத். அதை என்ன பண்ணு, பிடிச்சி பிடிச்சி ஆத்மாக்கார விருத்தியிலேயே உன்னுடைய மனதை நிலை நிறுத்துவாயாக. ஏன்னா இது மனசில் நன்றாக பதிவு ஏற்படணும். ஏன்னா நான் உடம்புங்கிற எண்ணம் நமக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன சொல்கிறேன் நான், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, உனக்கு கஷ்டமே இல்லை அப்படிங்கிற. ஆத்ம திருஷ்டியில் கஷ்டமே இல்லை, உனக்கு துக்கமே இல்லை, உனக்கு மரணமே இல்லை, உனக்கு அழிவே இல்லை, உன்னை சார்ந்தவர்களுக்கு மரணம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுது சாஸ்திரம், அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை உள்வாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு காலில் ஒரு ஃப்ராக்சர் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம திரும்ப ஒட்ட வைக்கணும் மார்க்கெட்டு போட்டு கொஞ்ச நாள் அசையாமல் என்ன பண்ணிடுறோம், செட் ஆக வேண்டியிருக்கு, செட்டிங் டைம் வேண்டியது இருக்குது. அது மாதிரி என்ன பண்ணுறோம், இப்போ நமக்கு பிரச்சனை அதிகமாகிருக்கு அப்படின்னா ஒரு சின்ன தொந்தரவு இருந்துச்சுன்னா அவுட் பேஷண்ட்டாக வச்சுருந்து விட்டுருவாங்க. ரொம்ப தொந்தரவு, இது பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு பைபாஸ் பண்ணணும், ஏதோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம், அட்மிட் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு எவ்வளோ நாள் நமக்கு இருந்து சுகமாகிறது வரைக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வர்றோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரச்சனைகள் சின்ன பிரச்சனையாக இருந்தால் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணால் சரியாக போகும். பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், இந்த தியானத்தை அதிகமாக பண்ணணும்.
இப்போ நமக்கு வாழ்க்கையில் எப்போ இந்த தியானம் நமக்கு தேவை அப்படின்னா, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் வரலாம். சாய்ஸில் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது, இதை நம்ம கடந்து தான் போக வேண்டும் அப்படின்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை மெல்லவும் முடியாமல், துப்பவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். இப்போ அந்த மாதிரி சமயத்தில் இந்த தியானம் நமக்கு ரொம்பவும் கை கொடுக்கும். ஒரு சாய்ஸில் சிச்சுவேஷன் வரும்போது இப்போ என்ன பண்ணுறோம், விடாமல் இந்த அபியாசத்தை எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை நம்ம அபியாசம் பண்ணணும். பண்ண தான் என்னாகும், இந்த ஞானம் நமக்கு ஆள் மனசில் பதிய தொடங்கும், இதனுடைய பிரயோஜனம் பதிய தொடங்கும். ஏன்னா இப்போ நமக்கு முதல்ல ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷனாக இருக்குது, கிளாஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், நிறையா படிச்சிருக்கோம். இப்போ இது என்ன ஆகணும்னா நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நமக்கு ஒரு மாற்றம், ஜஸ்ட் ஒரு தகவலாக தான் இருக்குது. இப்போ கிருஷ்ணன் சொன்னதெல்லாம் நமக்கு தகவலாக இருக்குது. இப்போ எப்போ நமக்கு இது பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை இது மாதிரி நம்ம மாற்றி அமைக்கும் போது தான் என்ன பண்ணணும், நமக்கு இதனுடைய பிரயோஜனம் கிடைக்கும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்போ அதன்படி என்ன பண்ணணும், நம்ம வாழணும், நம்மளுடைய வாழ்க்கை முறை அதுவாக மாறணும். இப்போ அதுக்கு இந்த தியானம் நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த தியானம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். படித்த விஷயத்தை நன்றாக ஆள் மனசில் பதிய வைக்கிறதுக்கு, தவறான விஷயம் நம்ம மனசுலேருந்து வெளியே போகணும், அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த தியானம் பண்ணுறோம். தயானந்த சுவாமிஜி ஒரு கதை சொல்லுவாங்க. அவர் இங்கே 6 மாதம் இருப்பார், அமெரிக்காவுக்கு 6 மாதம் மாறி மாறி இங்கேயும் அங்கேயுமா இருப்பார். இங்கே காரில் ஏறும்போது வலது பக்கம் ஸ்டேரிங், இங்கே 6 மாதம் இருப்பார். அங்கே போனோன்னே என்ன ஆகுமான்னா அதே மாதிரியே அந்த பக்கம் காருக்கு போவார். காரணம் என்ன, பழக்கம். இந்த பக்கமே ஏறி ஏறி பழகினதுனால என்ன ஆகுது, நமக்கு இந்த பிரெயின் ஷிஃப்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மாதிரி இப்போ நம்ம எதுக்காக இந்த தியானம் பண்ணுறோன்னா, நான் உடம்புன்னே யோசித்து கவலைப்பட்டே பழகிட்டோம். உடம்போட கவலை, உறவுகளோட கவலை, மனசோட கவலை, எல்லாத்தையும் என்னோட கவலைன்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அப்படியே யோசித்து பழகிட்டோம். இப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுது, நமக்கு பரிபூர்ண துக்க நிவர்த்திக்குரிய உபாயத்தை சொல்லி கொடுக்குது. அப்போ நம்மளுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றம், அந்த எண்ணத்தில் எங்கே மாற்ற போகிறோம், நான்கிற இடத்துல நம்ம மாற்றணும். ஏன்னா எல்லாமே நம்மளுடைய எண்ணங்களில் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை அந்த நான்கிற வார்த்தை தான். அந்த நான்கிற வார்த்தையில் தான் சாஸ்திரம் கரெக்ஷன் கொண்டு வருது. ரமண மகரிஷி பார்க்குறோம், நான் யார் விசாரம் பார்க்குறோம். அப்போ அந்த நானில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, அதை நீ ஒரு விவகாரம் பண்ணும்போது நமக்கு இந்த ஞானம் நமக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னா, அதை என்ன பண்ணுறோம், நம்ம விவகாரம் இல்லாத சமயத்தில் உட்கார்ந்து முயற்சி எடுக்கணும். வயசான காலத்தில் பென்ஷன் வரணும்னா என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இளமை காலத்தில் என்ன பண்ணணும், நம்ம வேலை பார்த்து சேர்த்து வச்சா தான் என்ன பண்ண முடியும், வயசான காலத்தில் முடியாத காலத்தில் உட்கார்ந்துருந்து சாப்பிட முடியும். அதே மாதிரி தான் இந்த ஞானம் நம்ம பிரச்சனை வரும்போது வேலை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சும்மா இருக்கும்போதெல்லாம் இந்த ஞானத்தை எப்படி நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, வயசான காலத்துக்கு தேவைப்படணும் அப்படிங்கிற மாதிரி. அதுபோல் இந்த தியானத்தை நம்ம உட்காந்து பண்ணும்போது, இல்லாட்டி வீடு பற்றி எரியும் போது போய் கிணறு வெட்டுறேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். பிரச்சனை வரும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறோம், பிரச்சனை இல்லாத சமயத்தில் இந்த ஞானத்தை என்ன பண்ணிக்கிறோம், நல்லா பலப்படுத்திக்கிடும் போது என்னாகும், பிரச்சனை வரும்போது ஆடி போயிட்டேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரொம்ப ஆடாமல் நம்மளால் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். அப்போ இதுக்கு இந்த தியானம் மிக மிக அவசியம். அடுத்து தியானம் பண்ணும்போது, அந்த தியானம் பண்ணும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 27லேருந்து 32 வரைக்கும் அந்த தியானம் பண்ணுற அந்த முக்தனுடைய மனநிலை, எப்படிப்பட்ட மனநிலை அவனுக்கு இருக்கும். 27 பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்தரஜசம் பிரம்மபூதமகல்மஷம் பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம்
உபைதி சாந்தரஜசம் பிரம்மபூதமகல்மஷம். இப்போ அவனுடைய மனம் எப்படி இருக்குது அப்படின்னா பிரசாந்த மனசம். ஹி ஏனம் யோகினம், அந்த யோகிக்கு, எந்த யோகிக்கு நன்றாக தியான அபியாசம் செய்து அந்த நிதித்தியாசனம் பண்ண அந்த யோகியினுடைய மனம் எப்படி இருக்குது அப்படின்னா அகல்மஷம். கடைசி வார்த்தை பார்த்தோம், அகல்மஷம். கல்மஷம்னா குற்றமுடையது, மாசு உடையது. அவனுடைய மனம் மாசற்றதாக இருக்கின்றது. சாந்த ரஜசம், ரஜோகுணம் அற்றதாக இருக்கின்றது. அகல்மஷம்ங்கிறது தமோ குணத்திலிருந்து விடுபட்டவனாக இருக்கின்றான். ஏன்னா ஏற்கனவே இந்த தியானம் பண்ணுறவன் கர்மயோகம் பண்ணி உபாசனை யோகம் பண்ணி ஞான யோகத்துக்கு வந்திருக்கான். உபாசனை பற்றி நான் அடுத்த 6 சாப்டர் உபாசனை யோகம் தான் வரப்போகுது. நன்றாக என்ன பண்ணுறான், நம்ம கர்மயோகம் பண்ணுவதன் மூலமாக நம்ம எல்லாருக்குமே முதல்ல தேகாத்ம புத்தி தான் இருக்குது, நான் தேகம்ங்கிற எண்ணம் தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், நம்ம சாஸ்திரத்துக்குள்ளே வந்தோடனே இதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது போலையே, நம்ம நிம்மதியாக இருக்கோன்னா வேறு ஏதோ தேவைப்படுது போலையே அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம நான் ஒரு ஜீவன்கிற எண்ணம் நமக்கு வருது. நம்ம இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னா போன ஜென்மாவில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறோம், நான் இந்த உடம்பு கிடையாது, இதுக்குள்ளே இருக்க ஜீவன்கிற எண்ணம் கொஞ்சம் வயசானோடனே வர தொடங்குது. கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகள்லாம் எட்டி பார்க்க தொடங்கினோடனே, முதல்ல சின்ன குழந்தையாக இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு புரியாது. முதல்ல என்ன பண்ண, நான் இந்த உடம்புங்கிற எண்ணம் தான் இருக்கும். அப்புறம் தான் என்ன பண்ணுறோம், நம்ம நான் ஜீவன் அப்படின்னு என்ன தொடங்குறோம். நம்ம ஜாதகத்தை கொண்டே போட்டால் அவன் கேட்பான், உன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஓட்டை இருக்குது அப்படிமா. வந்து போன ஜென்மாவில் நீ என்னத்தையோ பண்ணியா, ஏதோ ஒரு பாம்பை கொன்னியா, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. உன்னுடைய பூர்வ புண்ணியம் கெட்டு போயிருக்கு அப்படி. அப்போ பூர்வ புண்ணியம்னா என்ன அர்த்தம், முந்தியப்போ நம்ம பிறந்திருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம், தேகாத்ம புத்தியிலேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஜீவாத்ம புத்திக்கு வர்றோம். ஜீவாத்ம புத்தியில் இருக்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம இறைவனோட தான் நமக்கு கான்டாக்ட். இப்போ அகல்மஷம்னு பார்த்தோம். அகல்மஷம்னா கர்மயோகம் பண்ணுவதன் மூலமாக நான் தேகம்ங்கிற எண்ணத்துலேருந்து விடுபட்டு நிறைய புண்ணிய காரியம்லாம் பண்ணுறான். அப்புறம் என்ன அது, அதனால் என்ன பண்ணுறோம், சாந்த ரஜசம், ரஜோகுணம் அதிகமாகின்றது. தமோ குணத்துலேருந்து விடுபட்டு ரஜோகுணத்துக்கு வருகின்றோம். அப்புறம் புண்ணியமும் பார்க்கும்போது என்ன, அது முழுமையான நிம்மதி கொடுக்க மாட்டேன். கொஞ்ச நாள் புண்ணியம் வேலை பார்க்குது, அப்புறம் பாபம் வேலை பார்க்குது. என்ன பண்ணுது அப்படின்னு நம்மளை மேலே கீழே போட்டு அந்தரத்தில் தொங்குற மாதிரி இருக்குது. திருசங்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் இடையில ஸ்டக்கான மாதிரி சில நேரம் நம்மளை போய் வச்சுருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், அப்போ தான் ரஜஸ்லேருந்தும் தாண்டி பிரசாந்த மனசம் ஹேனம். இந்த ஞானி எப்படி இருக்கார் அப்படின்னா தமோகுணத்திலிருந்து விடுபட்டு ரஜோகுணத்திலிருந்து விடுபட்டு சத்வகுண பிரதானமாக இருக்கின்றார். சத்துவகுண பிரதானமாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா பிரம்மபூதம். பிரம்மபூதம்னா தான் அந்த பிரம்மஸ்வரூபம் என்பதை நன்றாக புரிந்து கொள்கின்றான். 3 ஸ்டெப் இருக்குது நமக்கு. முதல்ல தேகாத்ம புத்தி, அடுத்து ஜீவாத்ம புத்தி, அப்புறம் பிரம்மாத்ம புத்தி. இப்போ நான் இந்த உடலுக்கு வேறான ஜீவனாக இருக்கின்றேன் நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறது. அதுக்கப்புறம் நானே அந்த மெய்ப்பொருளாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத புரிஞ்சு என்ன பண்ணுறாரு அந்த ஞானி, உபைத்தி உத்தமம் சுகம் உபைத்தி, மேலான சுகத்தை அடைகின்றான். தியானம் பண்ணுவதன் மூலமாக உத்தமம் சுகம், சுகத்தை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். அதம சுகம், மத்தியம சுகம், உத்தம சுகம். அதமம்னா கீழான சுகம். இப்போ அந்த விஷய சுகம் எல்லாம் கீழான சுகம். நம்ம போய் ஊர் சுற்றுறது, போய் ஹோட்டலாக போய் சாப்பிட்றது, படம் பார்க்குறது, இதெல்லாம் என்னது, இந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கின்ற சுகம் எல்லாம் அதமம் சுகம். அதுலேருந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மேலே வந்து கோயிலாக போகிறோம், நமக்கு யாத்திரை போகிறோம், இதெல்லாம் வந்து மத்தியம சுகம். 3வது, எந்த ஆனந்தத்தை நான் வெளியே தேடுறனோ அது என்னுடைய சொரூபமாகவே இருக்கின்றது அப்படின்னு தன்னுடைய உண்மை சொரூபத்தை புரிந்து கொள்வதால் வருகின்ற சுகம் உத்தமம் சுகம். இப்போ 3 சுகம் இருக்குது. அதம சுகம், மத்தியம சுகம், உத்தம சுகம். 3 விதமான தேகாத்ம புத்தி, ஜீவாத்ம புத்தி,
பிரம்மாத்ம புத்தி. இப்போ இந்த 3 இதில் இருக்கணும், 3 ஸ்டெப் இருக்குது நமக்கு. இப்போ முதல்ல எல்லாருமே நம்ம விஷய சுகத்தில் தான் இருக்கோம். விஷய சுகத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம தர்ம அனுஷ்டானம், ஈஸ்வர பக்தி, பூஜை பண்ணுறது, இதன் மூலமாக என்ன பண்ணுறது, மத்தியம சுகத்துக்கு வர்றோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும் என்ன ஆகும்னா, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினோருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. இந்த மாதிரி நமக்கு முறையாக நமக்கு கோயில் நானும் கோயிலாக போய் பார்த்துட்டேன், ஒன்றுமே பிரச்சனையே தீரலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கும்போது எங்கேயாவது யாரோ சொல்லுவாங்க கீத கிளாஸ் எல்லாம் நடக்குது வான்னு. அதுக்கு முன்னாடிலாம் சொன்னாலாம் வந்திருக்க மாட்டேன். அது தானே இழுத்துட்டு வந்துடும். அந்த புண்ணியம் என்ன பண்ணும், அந்த கோயிலாக போய் சுற்றின புண்ணியம் என்னாகும், தானே கொண்டு வந்து கீத கிளாஸில் வந்து உட்கார வச்சிடும். அதுக்கப்புறம் என்ன, அது உத்தமம் சுகம் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஞானிக்கு உத்தமம் சுகம் கிடைக்கின்றது. பிரசாந்த மனசம், மனம் மிகவும் அமைதியானதாக இருக்கின்றது. உத்தமம் சுகம் உபைத்தி, சாந்த ரஜசம், ரஜோகுணத்திலிருந்து விடுபட்டவராக இருக்கின்றார். அகல்மஷம், முழுமையாக மனமாசுகள் இல்லாதவராக இருக்கின்றார். யார், இந்த தியானம் பண்ணுற இந்த ஞானி, இந்த நிதித்தியாசனம் பண்ணுற அந்த ஞானி. அடுத்து சொல்கிறாரு 28, யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷஹ சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகம் அஷ்ணுதே. யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷஹ சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகம் அஷ்ணுதே. இப்படிப்பட்ட யோகி என்ன பண்ணுறாரு, அத்யந்தம் சுகம் அஷ்ணுதே, மேலான சுகத்தை அடைகின்றார். ஏற்கனவே பார்த்த விஷயந்தான், இதுக்கு மேலே அடைவதற்கு எந்த சுகமுமே இல்லை அப்படிங்கிற சுகம். அந்த சுகம் எதனால் வருது, பொதுவாக சுகம் நமக்கு பொருள்னால் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பொருள் எனக்கு கிடைச்சிட்டா எனக்கு சுகம், நான் நினச்சது நடந்துட்டா எனக்கு சுகம் அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன்டு ஆனந்தம்னு சொல்லுவோம். நான் நினச்சது நடந்தால் எனக்கு சுகம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், ஆரம்பத்தில் நினைக்கிறோம். ஆனால் இது அத்தியந்தம் சுகம், இது வரையறையற்ற சுகம். அப்படின்னா அன்கண்டிஷன்டு சுகம். தூக்கத்தில் நமக்கு பொருளே இல்லாமல் நம்ம சுகமாக இருக்கும், எந்த பொருளும் இல்லாமல் சுகமாக இருக்கும். இப்போ இந்த ஞானிக்கு கிடைக்கின்ற சுகம் என்னென்னா, எந்த எதிர்பார்ப்புகளும் யாரிடமும் இல்லாமல் நானே பூர்ணங்கிறத புரிந்து கொள்வதால் வர்ற சுகம். அது ஹையஸ்ட் சுகம் நமக்கு. நான் நிம்மதிக்காக யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறதுனால உண்டாகின்ற சுகம். அது எப்படி உண்டாகின்றது அப்படின்னா, யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷக. இந்த யோகி என்ன பண்ணுறாருன்னா, சதா ஆத்மானம் யுஞ்சன்ன, எப்போதும் சதா சர்வ காலமும் தன்னை அந்த தியானத்திலேயே யுஞ்சன்னு ஏவம், இவ்விதம் இந்த தியானத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கின்றார். சதா காலம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஃபோன் எடுத்துடுறோம். அதான் நடக்குது நமக்கு. கொஞ்சம் கேப் கிடைச்சா, யாருமே வாட்ஸ்அப்பில் அனுப்புறதே இல்லை, ஆனாலும் என்னமோ நம்ம என்ன பண்ணுறோம். அதுபோல் சதா எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த யோகி என்ன பண்ணுறான், இந்த தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கு. சனிஷ்டாந்த சாமிஜி சொல்லுவோம், வீட்டில் ஒரு தனியாக ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க, ஒரியிங் சேர் அப்படின்னு. எப்பெல்லாம் கவலைப்படணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த சேரில் போய் உட்காந்து கவலைப்படுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இன்னொரு சேர் போட்டு, மெடிடேஷன் சேர். அங்கே போய் கொஞ்ச நேரம் ஒரி பண்ணி முடிச்சாச்சு, கவலைப்பட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே வந்து உட்காந்துக்கணும், மெடிடேஷன் சேர். போதும், கவலைப்பட்டதெல்லாம் போதும்,
அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் கவலைக்குன்னு டைம் கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் நம்ம வந்து அலர்ட்டாக என்ன பண்ண போகிறோம், அதில் போய் உட்காந்துட்டோம் அப்படின்னாலே அலர்ட், சரி கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அப்போ என்னாச்சு, இந்த கவலைக்கு மருந்து என்ன? மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் என்ன பண்ண போகிறோம், சதா எப்போல்லாம் உனக்கு மனசு பாரமாக தெரியுதோ அப்போல்லாம் ஞானி என்ன பண்ணுறாரு, இந்த தியானத்திலேயே சதா யுஞ்சன்னு தன்னை இந்த தியானத்தில் ஈடுபடுத்தி என்ன பண்ணுறாரு, விகத கல்மஷக, கல்மஷம்னா ஏற்கனவே பார்த்தோம் அழுக்கு, இந்த மன மாசுகளை எல்லாத்தையும் முழுமையாக நீக்கியவராக. மன மாசுனா நமக்கு 6 துர்குணங்கள் இருக்குது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். காமம்னா ஆசை, குரோதம்னா கோபம், காமம் குரோதம் லோபம், லோபம்னா கஞ்சத்தனம், யாரையும் எதுக்கு கொடுக்க மாட்டேன் நானே எல்லாத்தையும் வச்சுக்கிடுவேன்னு லோபம். காமம் குரோதம் லோபம். மோகம், மோகம்னா தவறான அறிவு. என்ன தவறான அறிவு? இந்த உலகத்தில் எனக்கு சுகம் கிடைக்கும், பொருள்களில் சுகம் கிடைக்கும், உறவுகள் எனக்கு சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு சுகத்தை மட்டும் கொடுக்கும். என்ன நினைப்போம் நம்ம, உறவுகளில் சுகம் மட்டுமே கிடைக்கும், பொருள்களில் சுகம் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு தப்பான அறிவு இருக்கு இல்லையா, அதில் மோகம். மதம், மதம்னா என்னது? கர்வம், மாத்சரியம், மாத்சரியம்னா பொறாமை. இந்த ஞானம் வருவதன் மூலமாக இந்த 6 கெட்ட குணங்களும் இந்த ஞானத்தினால் மட்டும்தான் போகும், வேறு எதுனாலே போக. ஏன்னா இந்த அத்வைத ஞானத்தில் நமக்கு ஆசைப்படுறதுக்கு ஆள் கிடையாது, கோபப்படுறதுக்கு ஆள் கிடையாது, பொறாமப்படுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அத்வைத்தம்னு வரும்போது ஏக்கம்னு நம்ம பார்க்க தொடங்கிறோம், அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ இதன் மூலமாக இந்த முழுமையாக மன மாசுகளிலிருந்து விடுபடுகின்றார். சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே. இப்போ இந்த மேலான சுகம் எதனால் கிடைக்குதுன்னா அந்த பிரம்மஸ்பர்ஷம். பிரம்மஸ்பர்ஷம் அப்படின்னா நானே அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிற அந்த மேலான ஞானத்தினால். இது வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன நான் உடம்புன்னே நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன ஆத்மான்னு நினைக்க தொடங்கிறேன். நான் என்னை பற்றி நினைக்கின்ற விதமே என்ன ஆயிடுது, மாறிடுது. எல்லா கவலைக்கும் காரணம் என்ன, நான் என்ன உடம்புன்னு நினச்சிட்டு என்னது அந்த அகங்காரத்தோடு நான் என்ன இணைத்து கொண்டிருக்கின்றேன். இப்போ இங்கே பிரம்ம சம்ஸ்பர்ஷம், நான் அந்த மேலான மெய்ப்பொருள் அப்படின்னு என்னுடைய அந்த நானில் ஒரு மாற்றம் வந்ததன் காரணமாக என்னாகின்றது, அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே, நான் எனக்கு மேலான சுகத்தை அடைகின்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு நிறைவு உண்டாகின்றது. ஏன்னா எப்போவுமே ஆனந்தத்தை தேடிக்கிட்டே இருக்கோம் நம்ம, இதனால் நிம்மதி அதனால் நிம்மதி என்ன பண்ணுறோம், நிம்மதியை வெளியே தேடிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த ஞானம் நன்றாக உள்வாங்கும் போது வெளியில் ஒரு நாள் நிம்மதி கிடைக்காது. அதனால் வெளியே நிம்மதியை தேடாதே, நீயே ஆனந்தம் அப்படிங்கிற அதன் காரணமாக, அந்த ஞானத்தின் காரணமாக அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே, இதுக்கு மேலே அடைவதற்கு எதுவுமே இல்லை என்கின்ற அந்த மேலான மன அமைதி. இப்போ நம்ம தூங்குகிறோம், தூக்கத்தில் இப்போ நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொருத்தருக்கும் அனுபவிக்கின்ற சுகம் வேறு மாதிரி இருக்கும். பாயசம் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி என்ன இருக்கும், நமக்கு அதில் அனுபவிக்கிற சுகத்தில் வித்தியாசம் இருக்கும். தூக்கத்தில் அனுபவிக்கிற சுகத்தில் வித்தியாசம் இருக்கா? எல்லாருக்கும் ஒன்று தான், அதுதான் எல்லாருக்கும் ஒரே சுகம்தான். தூக்கத்தை விட மேலான சுகம் ஏதாவது யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? எண்ணங்களே இல்லாமல் இருக்கும்போது நமக்கு வரும் சொல்கிறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, தூங்கும்போது கிடைக்கின்ற சுகம் உனக்கு கிடைக்கும். தூங்கும்போது என்ன ஒரு மன நிறைவு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம தூங்கினாதே நமக்கு நிம்மதி கிடைக்குது. கொஞ்ச நேரம் அப்பாடா தூங்கிட்டோம்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஒரு மேலான சுகத்தை நீ இந்த ஞானத்தினால் அடைய முடியும். இதுதான் ஞான சுகம்னு சொல்கிறோம். அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே.
இந்த ஞானியுடைய மனநிலை இப்படிப்பட்டதாக இருக்கின்றது. இப்போ அடுத்து இந்த தியானம் நமக்கு எப்படி ஒரு ஒரு புது வாழ்க்கையை பார்க்கின்ற, உலகத்தை பார்க்குற விதத்தையே நமக்கு மாற்றி கொடுக்க போகுது. அதான் தியானத்தினுடைய பிரயோஜனம். இது மேலான கருத்து. 29லேருந்து 32 வரைக்கும் உபநிஷத்தில் இருக்கிற அத்தனை சாரத்தை அப்படி பிழிஞ்சு கொடுக்குற கிருஷ்ணர். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். சர்வாத்ம பாவம் உண்டாகின்றதுங்கிறத சொல்கிறார். 29 சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ. இப்போ இந்த ஞானம் வருவதன் மூலமாக என்னாகின்றது அப்படின்னா சர்வத்ர சமதர்ஷனஹ. இப்போ இந்த ஞானி தன்னை உடலுக்கு வேறான ஆன்மாவாக தன்னை பார்க்க தொடங்கிவிட்டான். தன்னை ஆத்மாவாக பார்ப்பதன் மூலமாக எல்லாரையும் ஆத்மாவாக பார்க்க தொடங்கிறேன். இப்போ நான் என்ன உடம்பா நினச்சேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? நான் எல்லாரையும் உடம்பா நினைப்பேன். என்னைய மனசாக நினச்சா எல்லாரையும் மனசாக நினைப்பேன். இப்போ நான் என்ன ஆத்மாவாக நினைக்கும் போது எல்லோரையும் ஆத்மஸ்வரூபமாக நினைக்கின்றேன். சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி. எல்லா உயிர்களிடத்திலும் தன்னை பார்க்கின்றான், தன்னிடத்தில் எல்லா உயிர்களையும் பார்க்கின்றான் ஞானி. ரொம்ப குழப்புற மாதிரி தெரியும். நம்ம காராச்சி மிக்சரு கடலை மாவு கதையை தான் நம்ம என்ன பண்ணுறோம். இல்லை அப்படி இல்லை. ஞானி எப்படி இருக்காரு அப்படின்னா, எப்படி ஒன்றுதான் பலவாக ஆகியிருக்கின்றது, ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகெங்குமாயின் பார்க்கணும். அப்படி தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டவன் இப்போது கடல் இருக்குது, அலை இருக்குது, தண்ணி இருக்குது. இப்போ நிறைய அலை இருக்குது, நிறைய அலை இருக்குது. உண்மை அலைங்கிறது என்ன? அலையே கிடையாது, தண்ணி தான். அது அலையாகவும் கடலாகவும் காட்சியளிக்கின்றது. உண்மையில் இருக்கிறது என்னது? தண்ணி தான். அதுபோல் இந்த ஞானி நானே அந்த பூர்ணன்கிறத புரிஞ்சதுனால அவனால் என்ன செய்ய முடியுது? எல்லாரையும் அந்த பூர்ணனாக பார்த்து கொள்ள முடிகின்றது. துவயிமயி அந்நியத்திர ஏகோ விஷ்ணு. பார்க்குறோம் உங்கள் அமிர்தானந்தமயி அவங்க எல்லாரையும் ஹக் பண்ணுறாங்கன்னு சொல்லி. நானும் நீயும் ஒன்றுங்கிறது அதனுடைய மேலான அர்த்தம் தான். அது என்னது? சர்வபூதஸ்தம் ஆத்மானம். எனக்கும் உனக்கும் வேறு எல்லாருமே ஆத்மா உணரும் நினைக்கிறாங்க. ஆமாம், லட்ச பேர்த்துக்கு சொல்கிறோம் கிளாஸுக்கு ஒருத்தவங்களா ஆத்மான்னு உணரணும். ஆமாம், அவங்க தன்னை பிறரிடம் பார்ப்பது, எல்லார்ட்டையும் அந்த மேலான தன்னையே பார்ப்பது. சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி ஈக்ஷத்தே யோகயுக்தாத்மா. யோகயுக்தாத்மானா இந்த தியான யோகத்தில் நன்கு சித்தி அடைந்த ஒரு யோகி என்ன பண்ணுறாரு? சர்வத்திர சமதர்ஷனக. எல்லா இடத்துலையும் தன்னையே பார்க்கின்றார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நானன்றி வேறில்லை. அதான் நமக்கு அந்த மேலான நிலை பாரதியார் பாட்டில் நம்ம பார்க்கணும். நோக்கும் திசையெல்லாம் நானன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். என்ன வார்த்தை போட்டிருக்காரு அது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு களியாட்டம். நான் என்னையவே எல்லா இடத்துலையும் நான் பார்க்கின்றேன். அந்த மேலான விஷயத்தை பாரதியார் அவ்வளோ எளிமையாக சொல்லிட்டார். அதுதான் இங்கே கிருஷ்ணன் சொல்கிறார். இந்த டீச்சிங் என்ன ஆகுது? நமக்கு ஆழமான மனசில் உள்ளே போகணும். பரமாத்தாந்த சாமி சொல்லுவாங்க, when the chapel is on, teaching is gone அப்படிம்பார். செப்பல் இஸ் ஆன் போகும்போது செருப்பை போட்ட உடனேயே கொஞ்ச நேரம் நல்லா ஆத்மா அதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. செருப்பை போட்டோடனே டீச்சிங் இஸ் கான் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது.
அதனால தான் என்ன பண்ணுறோம், சதா தியானம், யுஞ்சன்னேவ சதாத்மானம். இவ்வளோ நாள் நம்மளுடைய வாழ்க்கையை வேறு மாதிரி நம்ம நடத்திட்டோம். ஆனால் இப்போ நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சிருக்கு. கிருஷ்ணர் நமக்கு வழிகாட்டுறதுக்கு ரெடியாக இருக்கார். நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒபே இம்ப்ளிசிட்லி. கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரோ, கிருஷ்ணர் தான் நமக்கு குரு. நம்ம குருவை என்ன பண்ணுறோம், நம்ம என்ன நிம்மதிக்கு வழி சொல்லி கொடுத்துருக்காரு, அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம நிம்மதிக்கு என்ன வழி சொல்லி கொடுத்துருக்காரோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இம்ப்ளிசிட்லி ஒபே பண்ணால் என்ன கிடைக்க போகுது, நீ உன்னை அந்த மெய்ப்பொருளாக புரிந்து கொள்ள போகின்றாய். புரிஞ்சுட்டா என்ன ஆக போகுது, சர்வபூதஸ்தம் ஆத்மானம். உனக்கு இந்த பேத திருஷ்டி முழுமையாக நீங்கி விடுகின்றது. நான் வேற நீ வேறன்னு என்ன பண்ணுறோம், நம்ம பிரித்து பார்க்குறதன் மூலமாக வெறுப்புகள் அதிகமாகின்றது. இப்போ நமக்கு இதில் பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த காரண திருஷ்டி, அந்த மெய்ப்பொருள் தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்றது. இந்த உலகம் என்பது வெறும் நாம ரூபம்னு பார்த்துருக்கோம். அதான் நம்ம கைவிலை நவநீதத்தில் பார்த்துட்ருக்கோம். படமும் நூலும் போல பனியும் பொன்னும் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள். காரணம் ஒன்றுதான், காரியம் பலவாக காட்சியளிக்கின்றது. தங்கம் ஒன்று தான், பலவிதமான நகைகளாக காட்சியளிக்கின்றது. இந்த மெய்ப்பொருள் ஒன்று தான், அதுதான் மாயையினால் என்னவா செய்து பலவாக காட்சியளிக்கின்றது. அது நல்லா புரிஞ்சதுனால, இந்த ஞானம் நன்றாக உள்வாங்கினதுக்கப்புறம் இந்த ஞானி என்ன செய்கிறான், எல்லா இடத்திலும் தன்னையே பார்க்கின்றான். ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷினக. இது கண்ணில் ஒன்றும் வேற ஒன்றும் மாற்றம் கிடையாது, அறிவில் ஏற்படுகின்ற மாற்றம். அறிவு பார்வை, அறிவில் தான் என்ன பண்ணுறோம், நம்ம மாற்றத்தை உண்டு பண்ணுகின்றோம். பார்க்குறோம், சிவபெருமான் கண்ணில் மூன்றாவது கண் அப்படிங்கிறோம். மூன்றாவது கண்ணுன்னா என்னது, இந்த ஞான பார்வை தான் மூன்றாவது கண். நெற்றி கண்ணை எரித்ததுனால முப்புறங்கள் எரித்தவர் அப்படின்னு படிக்கிறோம். நம்ம 3 புறங்களை எரித்தார் அப்படின்னு என்னது, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த ஞானம் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா உன்னுடைய, அதான் ஞானக்கண் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது, சிவபெருமானுக்கு மட்டும் கிடையாது, நம்ம மூடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இந்த ஞானம் உனக்கு வந்துச்சு, நானே அனைத்துமாக இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த ஞானம் வந்துச்சுன்னா எல்லா பேதங்களும், பேதம் மட்டும் கிடையாது, அனைத்து துன்பங்களும் பரிபூர்ணமாக விடுதலை, எரிந்து சாம்பலாகிவிடும். ஏன்னா ஞானிகள் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கிற நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. ரமணர் பார்க்குறோம், அவர் வெறும் கௌபீனத்தை மட்டும்தான், ஒன்றுமே இல்லை. அப்போ நிம்மதிக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்கிறது புரியுது. மகாத்மாக்கள் பார்க்குறோம், அமிர்தானந்தமயி பார்க்குறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். இப்போ இதனால் என்ன புரியுது நமக்கு, சர்வபூதஸ்தம் ஆத்மானம். இந்த ஞானம் நமக்கு நன்றாக உள்வாங்கும் போது எல்லா இடத்திலும் மெய்ப்பொருளையே பார்க்கின்றான், தன்னையே பார்க்கின்றான். நானே மெய்ப்பொருள், அனைத்தும் மெய்ப்பொருள், சர்வத்திர பிரம்ம தர்சனம் அப்படிங்கிறது நமக்கு ஆழமான விஷயம். நமக்கு இதை அடுத்த கிளாஸில் நம்ம திரும்ப பார்ப்போம். பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்தரஜசம் பிரம்மபூதமகல்மஷம் யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி விகதகல்மஷः சுகேன பிரம்மசம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகம் அஷ்ணுதே சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனः. ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரேகபானயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.
ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நமக்கு இப்போ நம்ம படிச்சுக்கிட்டே போகிறோம், கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். இப்போ அடுத்த வாரத்தில் கடைசியில் ஒரு காமன் நேரம். இப்போ நம்ம இந்த 6வது அத்தியாயம் நம்ம படிச்சிருக்கோம். ஆளுக்கு ஒரு 5 பாயிண்ட்டு இதிலேருந்து எழுதிட்டு வாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கலாம். படித்ததை மட்டும் இல்லாமல் ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் மாதம் ஒருக்க 4 வாரத்துக்கு ஒருக்க ஒரு காமன் நேரம் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஆளுக்கு ஒரு குறைஞ்சது 5, நீங்கள் எவ்வளோ நாள் எழுதலாம். நம்ம 25 ஸ்லோகம் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ஒரு குறிப்பாக தொகுத்து ஒரு காமன் நேரம் பார்த்துருவோன்னு பார்த்து அடுத்த வாரம் நீங்கள் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்துருவோம். ஹரி ஓம்.